வாழ்க வளமுடன். குருவே துணை. தந்தைதாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்ற என் சொத்தாச்சு. இந்த அரும் பெரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவுயிரின் சேர்க்கை. ஒரு திருவடியை வணங்கி வாழ்வோம். ஆசானவர்களை வணங்கி அவர்களே சுகமாக நிறைந்து இன்றைய நிகழ்வை நிகழ்த்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குகின்றேன். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களை, சிந்தனையாளர்களை, ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோடு கூடியிருக்கக்கூடிய அருள் நண்பர்களை, திருப்பூர் மண்டலத்தினுடைய நிர்வாகிகளை, திருப்பூர் மண்டலத்தை சார்ந்த அறக்கட்டளை நிர்வாகிகளை, ஆசிரியர் பெருமக்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். சான்றோர்களை, மௌனத்தினுடைய மேன்மையை பற்றி இன்று சிந்திக்க இருக்கிறோம். மௌனம்னு சொல்லிட்டாலே பேசாம இருக்கணும், அவ்வளவுதானே. பேசாமல் இருப்பதை பற்றி பேசணும். இதுதாங்க மனவளக்கலை. மனவளக்கலையினுடைய சிறப்பே நான் அடிக்கடி சொல்றதுண்டு, பேசாமல் பேச பழகிறதுக்கு சொல்லிக் கொடுக்கறது, பார்க்காம பார்க்க சொல்லிக் கொடுக்கறது, கேட்காம கேட்க சொல்லிக் கொடுக்கறதா மனவளக்கலை. இந்த புலன்கள் அத்தனையும் இயங்கிக் கொண்டிருக்கோம். ஆனா இயக்கத்தின் போதே அந்த இயக்கத்தை நிறுத்தி பழகுவதற்கான பயிற்சியை கொடுக்கிறது இல்லையா? அப்படி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த புலன்களை எல்லாம் நமக்குள்ள லயிக்க செய்து நமக்குள்ளேயே நிலைநிறுத்த பழகி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி இருக்குதுன்னு சொன்னா அததான் மௌனம்னு சொல்லலாம். மௌனம்னு சொல்லுகிற போதே அத மகரிஷி எப்படி சொல்றாங்கன்னா, மகர மெய் எழுத்தினுடைய சிறப்பை பெற்று விளக்குவதே மௌனம் அப்படிங்கிற. மகர மெய் உணர்த்துவது மௌனமாகும், மற்றும் ஒரு உயிரெழுத்தாம் ஓ முன்வைத்து மகர மெய் ஒழித்திடுதல் மொழி ஒழுக்கம். மௌனத்தை அதனால் ஓம்காரம் என்போம் அப்படின்னு சொல்றாரு. ஓம்காரம் சொல்லுகிற போது அந்த ஒன்றுமில்லை அப்படிங்கறத சொல்லணும். மௌனம்னாலே ஒண்ணும் இல்லைல்ல. அந்த ஒன்றுமில்லாத எப்படி சொல்றதுங்கிறதுக்காக ஒரு புள்ளி வச்சு காமிச்சாங்க. அந்த புள்ளியை எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதனால அதுக்கு கீழே ஒரு மாவை போட்டாங்க. அப்போ அப்படி ஒரு சவுண்ட் வந்துச்சு. அது சவுண்ட்லெஸ்ஸா போயிடுச்சு இல்லையா? அந்த மகர ஒற்று தமிழ்ல தனித்து வரக்கூடாது என்பதற்காக பக்கத்துல ஒரு உயிரெழுத்து ஓவ சேர்த்திக்கிட்டாங்க. அது ரெண்டும் சேர்ந்தது ஓம் என்கிற ஒரு வார்த்தையாக மலர்ந்ததுங்க. இதுதான் மௌனம்ங்கிறார். மௌனத்தை அதனால் ஓம்காரம் என்கிறோம். அந்த ஒளி கழிந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் ஓம்கார நிலையாக குறிப்பிடுறாங்க. ஓம்கார நிலையினிலே மௌனம் என்போம், உச்சரிப்பில் அதனையே சத்தம் என்போம். ஓம் என்று ஜெபிப்பவனை பக்தன் என்போம், உட்பொருள் உணர்ந்தவனை ஞானி என்போம்னு சொல்லுவார். இவ்வளவுதான் அதன் அடிப்படை. ஓம்கார நிலையினிலே மௌனம், அதையே உச்சரிக்கிற போது அது சப்தமாக மாறிவிடுகிறது. ஏன்னா ஒளிக்கு எல்லாம் மூலப்பொருளாக ஓம் என்ற வார்த்தையை குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓசைக்கு மூலமாம் நிலையுணர்த்த ஓம் என்ற சொல் உதவும். ஓசைக்கு மூலமாம் நிலையுணர்த்த ஓம் என்ற சொல் உதவும். இதனை போன்றே ஆசைக்கு மூலமான நிலையுணர்த்த ஆண்டவன் என்ற சொல் உதவியாகும்.
ஓசைக்கு மூலமும் முடிவும் ஒரு நிலையை ஓங்கார நிலை என்று உணர்கின்றோம். அதுபோன்றே ஆசைக்கு மூலமும் முடிவுமாம் ஒரு நிலையை அழைக்கின்றோம் தெய்வம் என்று. அது வேறு நாம் வேறு அல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்ல குறிப்பிடுறார். அப்போ ஓசைகள் அத்தனையும் கழித்தால் எது மிச்சமோ அதுவே மௌனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், இந்த பேச்சை நிறுத்திட்டா, சவுண்ட் நின்று போச்சுன்னா மௌனம். இந்த மௌனம் எதுக்கு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத ஆதிசங்கரர் குறிப்பிடாரு பாருங்க. யோகத்தினுடைய முக்கியமான ஒரு நுழைவு வாயில் தான் மௌனம் அப்படிங்கிறார். யோகத்தினுடைய முக்கியமான நுழைவாயிலாக மௌனத்தையே அவர்கள் எடுத்து காட்டுறாங்க. இந்த மௌனத்துல நாக்கு அசையாம இருந்தா மட்டும் பத்தாதுங்க, உடம்பு அசையாம இருக்கணும். உடம்பு அசையாம இருந்தா மட்டும் பத்தாது, மனசும் அசையாமல் இருக்கணும். அதான் நாக்கு அசையாமல் இருப்பதை வாக்கு மௌனம் என்றும், உடல் அசையாம இருக்கிறத காஷ்ட மௌனம் என்றும், மனம் அசையாமல் நிக்கிற நிலைய, அதாவது ஒன்றையும் நினையாம சும்மா இருத்தல், தன்னையும் மறவாது வேறொன்றையும் நினையாது இருக்கின்ற நிலைன்னு சொல்றாரே அந்த நிலை, சிந்தை அற நிற்கக்கூடிய நிலை, இந்த நிலையதான் மகா மௌனம் என்ற மௌன நிலையாக குறிப்பிடுறார். சாதாரண ஆன்மீகத்திலேயே சொல்லுவாங்க, மூன்று விதமான விரதங்களை ஒவ்வொருத்தரும் ஆன்மீகத்துல முன்னேறணும்னா கடைபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுல என்னென்னா, வாயை கட்டுறது முதல்ல, ரெண்டாவது வயிற்றை கட்டுதல், மூணாவது விழித்திருத்தல். இந்த வாயை கட்டுறதுங்கிறத மௌனம்ங்க, வயிற்ற கட்டுறது உபவாசம், விழிச்சிருக்கிறது விழிப்பு நிலை, அயராத விழிப்பு நிலை. அதாவது மூளையினுடைய அதிர்வலைய 14 ஹெர்ட்ஸுக்கு கீழே கொண்டு போறது, அதுக்கு மேல போக விடாம தடுத்து நிறுத்துறது பயிற்சி இருக்கு பாருங்க, அந்த பயிற்சி தான் அயராத விழிப்பு நிலை அப்படின்னு சொல்றாங்க. அவ வாயை கட்டி இருக்கிற போது உடம்பு அசையாம இருக்க பழகணும். உடம்பு அசையாமல் இருக்கிற போது வேற எதையும் நினைக்காம தனக்குள்ளேயே லயமாகணும். தனக்குள்ளேயே லயமாகிற போது இந்த சிந்தை முற்றிலுமாக அறுபட்டு நிற்கும் இல்லையா, அத்தகைய நிலைதான் மகா மௌனம் அப்படின்னு சொல்றாங்க. அத்தகைய மகா மௌனத்தை தான் மகரிஷி அடைவதற்கு வழிவகைகளை எல்லாம் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுல 2 விதமான பயிற்சியை உள்ளடக்கியதாக மகரிஷி குறிப்பிடுறார். மௌனத்துல 2 விதமான பயிற்சியை கொடுக்குறாங்க, ஒண்ணு தவம், இன்னொன்னு தற்சோதனை இல்லையா. தவம் மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பேர் தவம். சரி, மனம் தன் வலிமையும் திறமையும் பெருக்கிக் கொள்ள எடுக்கும் முயற்சிக்கு பேரு தவம். மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சிக்கு பேரு தற்சோதனை. மனம் தன்னுடைய திறமையும் வலிமையும் பெருக்கிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தன்னை தூய்மையிலும் நிலைநிறுத்த செய்து கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த பயிற்சி, இது ரெண்டையும் சேர்த்து செய்யக்கூடிய பயிற்சி தான் மௌனம் அப்படின்னு குறிப்பிடலாம் இல்லையா. இந்த மௌனத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மௌனம் கலக நாஸ்தி அப்படிங்கிறார். எல்லா சிக்கல்களையும் போக்கிடுங்க. வீட்டுல மட்டும் இல்ல, வெளியில உறவு முறையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது மௌனம். நீங்க சாதாரணமாவே பாருங்க, ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா வீட்டுல 2 பேரும் சண்டை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சண்டை போட்டுட்டாங்கன்னா என்ன பண்றாங்க, பேசாம இருக்கிறாங்க. ஒரு நாள் பேசாம இருந்தாங்கன்னா அடுத்த நாள் எல்லாம் சரியா போயிடும், சேர்ந்து வாழ்ந்து ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா. யாரோடையாவது கருத்து வேறுபாடுகள் வந்துருச்சுன்னா என்ன பண்றாங்க, பேசாமல் இருக்கிறது. பேசாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கு அது ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறது இல்லையா. அதனாலதான் மௌனம் கலக நாஸ்தி என்று சொல்லி குறிப்பிடுறார் மகரிஷி. மௌனம் சர்வார்த்த சாதகம்னு சொல்றாங்க. சர்வார்த்த சாதகம்னா இந்த தர்மம், அதர்மம், காமம், மோட்சம்னு சொல்றமே, அறம், பொருள், இன்பம், வீடுன்னு இத்தகைய 4 புருஷார்த்தங்களையும் ஒரு மனுஷன் அடையணும் அப்படின்னா இந்த வாய்ப்பேச்சை குறைச்சாலே போதும். அதான் வாய்ப்பேச்சை குறைச்சாலே வையகத்துல பாதி நமக்குங்கிறார். அப்ப வாய்ப்பேச்சை மட்டும் குறைச்சிட்டா வையகத்துல மட்டுமல்ல வானுரையும் தெய்வத்திலும் வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர்.
அந்த தெய்வ நிலையையும் அடையக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை இந்த மௌனம் நமக்கு கொடுக்குதுங்க. இன்னும் பாத்தீங்கன்னா சக்தி சேமிக்கப்படுகிறதா. மௌனத்துல உடல் சக்தி ஆகட்டும், ஆன்மீக சக்தி ஆகட்டும், ரெண்டுமே சேமிக்கப்படுகிறது இல்லையா? உடம்பு முழுக்க ஓடிட்டே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை இந்த மன அலைச்சூழல் மௌனத்துல என்ன பண்றோம்? மன அலைச்சூழல் வேகத்தை குறைக்கிறதுக்கான பயிற்சியான தவமும் தற்சோதனை ரெண்டும் சேர்த்து செய்துட்டு வரோம். இப்போ மன அலைச்சூழல் வேகம் குறைய 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 என்ன ஆகும்னா மனதனுடைய ஆழம் அதிகமாகும். எப்படி ஒரு டேம் இருக்குதுன்னு வச்சுங்க, அப்படியே ஓடி வரக்கூடிய தண்ணிய அந்த டேம் தடுத்து நிறுத்தி உள்ள தேக்கி பாதுகாக்கிறது. அந்த டேம் எவ்வளவு அகலமாகவும் ஆழமாகவும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அங்க நீரை தேக்கி பாதுகாத்து பயன்படுத்தலாம். அதுபோல மனதனுடைய ஆழமும் மனதனுடைய தரமும் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் ஒரு மனுஷன் இந்த மனோசக்தியை தேக்கி பாதுகாக்க முடியும். இந்த மனோசக்தியை தேக்கி பாதுகாக்கிற அளவுக்கு மனதுக்கு ஆழத்தையும் விரிவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த பயிற்சி இந்த மௌனம். அதனாலதான் மகரிஷி மௌனம் என்பது மனதுக்கான ஒரு அணைக்கட்டு பயிற்சி அப்படிங்கிறார். மனச அணை போட்டு தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த பயிற்சி இந்த மௌனம். இந்த மௌனத்தை நல்லா செய்ய 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 என்ன ஆகுங்க, மனதை மன அலைவேகம் குறைஞ்சுட்டே வருது இல்லையா? இப்படி மனதனுடைய அலைவேகம் குறைய 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 என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள இந்த மனதனுடைய ஆழம் அதிகமாகும். மனதனுடைய ஆழம் அதிகமாகிற போது விழிப்பு நிலையும் சிந்திக்கக்கூடிய திறனும் அங்க ஒரு மனுஷனுக்கு அதிகமாகும். இந்த விழிப்பும் சிந்திக்கக்கூடிய திறனும் அதிகமாகிற போது என்ன ஆகும் அப்படின்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை சந்திக்கக்கூடிய தெளிவும் துணிச்சலும் வந்துருங்க. அதனாலதான் சொல்றாரு, மனோசக்தி எந்த அளவுக்கு கூடுகிறதோ அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைய நுணுகி பார்க்கக்கூடிய திறன் நமக்கு வந்துடும். அந்த பிரச்சனை என்னன்னு சீக்கிரமா புரிஞ்சுக்கக்கூடிய திறன் நமக்கு கிடைச்சிடும். அப்படி புரிஞ்சுக்கிறது மட்டுமல்ல, அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான செயல்பாடுகளும் நமக்குள்ளேயே பிறக்க ஆரம்பிச்சிடும். அடக்கம் அமர் அருள் வைக்கும். இறையோடையே சேர்த்துடுதான். அப்ப இறையோடையே சேர்த்து விடுகிற போது என்ன ஆகும்னா இறையே இங்க பிரச்சனைக்கு சொல்யூஷனாக வந்துடுது. அலைநிலையிலிருந்து நிலைநிலைக்கு போய் நிலையிலிருந்து நிறைவு நிலை அடைய செய்யக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இத சாதாரண சொல்லுகிற போது எப்படி சொல்லுவோம்னா ஜாக்கிரதம், சொப்னம், சுளுப்தி, துரியாதீதம் 4 பயிற்சியை கொடுப்பாங்க யோகத்துல. ஜாக்கிரதம் அப்படின்னா இந்த புலன்கள் மூலமாக வெளியில ஓடிட்டே இருக்குது பாருங்க இந்த மனசு, அதை அப்படியே உள்ள திருப்புறது, பிரத்யாகாரம்னு சொல்றமே அந்த நிலைன்னு வச்சுங்க. புலன்கள் வழியாக திரியக்கூடிய இந்த மனசை உள்ள திருப்பி உள்ளேயே அடக்கி பழக்குதல். அப்படி உள்ளேயே மனம் அடங்கி ஆல்பா வேவுக்கு குறைஞ்சு வந்துருச்சு வச்சுங்களேன், பீட்டா வேவ்ல இருந்து ஆல்பாவுக்கு குறைஞ்சு எந்த குணமாகவும் காட்சியாகவும் இந்த மனம் மாறாத நிலைக்கு வருதுன்னு வச்சுங்க. நோ ஷேப், நோ கேரக்டர், நோ இமேஜ்ங்கிற ஒரு நிலைக்கு எப்போ வருகிறதோ அப்போ அது சொப்பனம் அப்படிங்கிற நிலையை அடையுது. அந்த கனவு நிலையிலிருந்து ஆழ்ந்த நிலை, அது தூக்க நிலைக்கு போது பாருங்க, அதுதான் சுளுப்தின்னு சொல்றாங்க. சுளுப்தினா உயிரிலேயே அடக்கம் பெற்றிருக்கக்கூடிய நிலை. அந்த உயிரிலேயே அடங்கி இருக்கக்கூடிய அந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னா அடங்க 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 ஒரு புள்ளியை நோக்கி, மையத்தை நோக்கி குவிஞ்சு 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 ஒரு மைய வரைக்கும் குவிஞ்சு போகும். அதுக்கு மேல குவிய முடியாத போது அப்படியே விரிவு பெற்று வெறியும். அப்ப எந்த அளவுக்கு உள் ஒடுங்கி போகிறதோ அந்த அளவுக்கு வேகமா விருந்து வெளியில போகும். எப்படி ஒரு அம்பு விடுறதுக்கு முன்னாடி அந்த நாணை எந்த அளவுக்கு பின்னோக்கி இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த அம்பு முன்னோக்கி வேகமாக போகுமோ அதுபோல இந்த மனச இந்த உயிரிலேயே ஒடுக்கி 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 அதனுடைய மையத்துல ஒடுங்கி நிக்க பழகிற போது அதுவே விரிவு பெறுதுன்னு வச்சுங்க.
அதுக்கு மேல நுணுக முடியாம விரிந்து எழுச்சி பெறுகிற போது இந்த பிரபஞ்ச வெளியை கடந்து சுத்த வெளியோடு இணைந்து கொள்ளும். அதான் துரியம், அதீதமான துரியாதீதம். அத்தகைய துரியாதீத நிலையை அடைவதற்கு, இந்த மனச ஒடுக்குவதற்கு, வெளியில போகக்கூடிய மனச உள்நோக்கி திருப்புவதற்கு நமக்கு ஒரு பயிற்சி வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு கால நீடிப்பு வேணும் இல்லையா? அந்த பயிற்சியும் கால நீடிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் மௌனம். பெரும்பாலும் இந்த அலையில எந்த அலையா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு வேட்பு இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது? இங்க இருந்து வரக்கூடிய அலையில இருந்து உங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமா, என்ன சொல்ல போறாரு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு ஒரு வேட்பு இருந்து கொண்டே இருக்குது இல்லையா? இந்த வேட்பை குறைக்கணும். இந்த அலைய நிப்பாட்டிட்டோன்னு வச்சுங்க, நிலையில நின்றுச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன ஆகும்? அலை நின்றால் நிலையாக மாறுது. அப்படியே நிலைச்சு போச்சுன்னா அங்கே நிறைவாக நிற்கும். அதான் நிறைநிலையில் நிறைவு பெற அப்படிங்கிறார். நிலையாக இருக்கக்கூடிய நிலையில போய் நிறைவு பெற்று நிற்கிற போது எந்த வேட்பும் இல்லை, அங்க ஒரு ஆனந்தம் பொறுத்து நிற்கும். அததான் தவம்னு சொல்றோம். இந்த மனச அலையிலிருந்து நிலைக்கு கொண்டு போகக்கூடிய பயிற்சிக்கு பேரு தவம்ங்க. அந்த நிலையிலிருந்து நிறைவு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய பயிற்சிக்கு பேரு மௌனம். இவ்வளவுதான் வித்தியாசம். மௌனத்துக்கும் தவத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனச நிலைக்க வைக்கிறதுக்கு பேரு தவம், நிலைத்த மனதை நிறைவு பெற வைப்பதற்கு பேர் மௌனம். எப்படி அப்படின்னா, மனம் அலையிற போது இந்த ஜீவகாந்தம் செலவாகுது. அப்படி செலவாகக்கூடிய ஜீவகாந்தத்தை ஒரு இடத்துல கொண்டு குவிக்கிற போது நிலை பெறுது, அழுத்தம் பெறுது. அந்த அழுத்தம் எந்த அளவுக்கு ஜீவகாந்தத்துக்கு பெறுகிறதோ அந்த அளவுக்கு அதை எழுச்சி பெற்று இந்த பிரபஞ்ச காந்தத்தோடு இணைஞ்சுக்குது. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு குடம் இருக்குது. அந்த குடத்துல பைப்பை திறந்து விட்டு தண்ணி ரொம்புதுன்னு வச்சுக்கோங்க. பைப்ல நேரம் தண்ணி வந்துட்டே இருக்குது, குடம் ஃபுல்லா ரொம்பிடுச்சு, என்ன ஆகும்? அப்படியே வலியும். எவ்வளவு நேரத்துக்கு வலியும்? அந்த இடமெல்லாம் வலிஞ்சு ஓடும். இப்போ ஒரு ரூம்குள்ள இருக்குதுன்னா அந்த ரூம் முழுக்க நிரம்புற வரைக்கும் அந்த தண்ணி அதுல ரொம்ப வலிஞ்சுட்டே இருக்கும். ரூம்குள்ள நிரம்பிடுச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்த ரூமுக்கு தாண்டி போகும். அந்த வீடு முழுக்க நிரம்பினா என்ன ஆகும்? அடுத்த வீட்டுக்கு போகும். அடுத்த வீட்டுக்கு நிரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு அடுத்த வீடு. இப்படியே இந்த பிரபஞ்ச வெளி முழுக்க அது நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுகின்ற போது கடைசியில் அந்த எல்லையில்லாத சுத்த வெளியை அடைந்து விடுது. அந்த சுத்த வெளியை அடையிற போது பாத்தீங்கன்னா, அந்த வான்காந்தம் ஜீவகாந்தம் ரெண்டும் ஒண்ணுதாங்கிற நிலைக்கு வருகிற போது, ரெண்டும் ஒன்னோடு ஒண்ணு லிங்க் ஆயிடுற போது என்ன ஆகும்னா, இங்க வரவும் இல்லை செலவும் இல்லை, அப்படியே நிலைந்து நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வருது பாருங்க. அந்த நிறைவு பெற்ற நிலைதான் மௌனம் அப்படிங்கிற வார்த்தையில குறிப்பிடுறார். அந்த நிறைவு பெறுகிற போது மனசு எப்படி இருக்குமா? சலனமில்லாத மனசா இருக்குமா. நிறைவுடன் தழும்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோது தழும்பாத மனசா இருக்குமா. அப்படி தழும்பாம இருக்கிற போது அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது சார் அப்படின்னா, ஒரு முறை புத்தரும் மகாவீரரும் 2 பேரும் சந்திக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல். அப்போ அவங்க 2 பேருடைய சிஷ்யர்களும் புத்தரும் மகாவீரரும் சந்தித்து கொண்டால் என்ன நிகழும், என்ன நடக்க போகுது, என்ன பேசிக்குவாங்க அப்படின்னு ஒரே ஆர்வமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா புத்தர் சூன்யம்ங்கிற ஒரு ஒன்றுமில்லாத தத்துவத்தை பற்றி, அன்பே கடவுள்ங்கிற தன்மையை பற்றி அவர் விளக்குறார். மகாவீரரும் நிர்வாணம்ங்கிற ஒரு தூய்மையான நிலையை அவரும் விளக்குறார். இவர்கள் 2 பேரும் பார்த்துட்டா எப்படி நடக்கும், என்ன பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் எதிரெதிரே நின்றார்கள். ஒண்ணுமே பேசிக்கல. 2 பேரும் பார்த்தாங்க. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க, பேசாம போயிட்டாங்க.
இவங்களுக்கெல்லாம் சரியான கோபம், என்ன நம்மகிட்ட மட்டும் இவ்வளவு பேச்சு பேசுறாங்களே, இவங்க 2 பேரும் ஒண்ணுமே பேசிக்கிடலையே அப்படின்னு சொல்லி. அத ஓஷோ அவங்க அழகா அதை விளக்குறாரு. என்ன தெரியுமா? குரு என்பவர் ஒரு தூய்மையான கண்ணாடி போல. இப்போ ஒரு தூய்மையான கண்ணாடியில யார் பிரதிபலிப்பா அப்படின்னா, முன்னாடி யார் நிக்கிறாங்களோ அவங்க பிரதிபலிப்பாங்க. அப்படிதானே? இப்ப எனக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குதுன்னா, அந்த கண்ணாடியில என்னுடைய உருவம் பிரதிபலிக்கும். இவரும் உயர்ந்த குரு, அப்ப இவரும் ஒரு தூய்மையான கண்ணாடி புத்தர். மகாவீரரும் ஒரு உயர்ந்த குரு, இவரும் ஒரு தூய்மையான கண்ணாடி. இப்ப இந்த 2 கண்ணாடியும் எதிரெதிரே இருந்தால் எதை பிரதிபலிக்கும்? இந்த கண்ணாடி அந்த கண்ணாடியை பிரதிபலிக்கும், அந்த கண்ணாடி இந்த கண்ணாடியை பிரதிபலிக்கும். அப்படி பிரதிபலிக்கிற போது பாத்தீங்கன்னா அது எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும். 2 ஆப்போசிட் 2 கண்ணாடி வச்சு பாத்தீங்கன்னா கண்ணாடி பின்னாடி இருக்கிறது போலவே தெரிஞ்சுட்டு போகும் இல்லையா? அது போல எண்ட்லெஸ்ஸா இன்ஃபினிட்டிவா மாறிட்டு போயிடும். அப்படி 2 பேரும் அந்த தூய்மையான நிலையில இருக்கிற போது அவங்களுடைய நிலை எண்ட்லெஸ்ஸா இருக்கும். அவங்களுடைய பேச்சு எல்லாமே அந்த சுத்த வெளி நோக்கின நிலையில இருக்கும். அப்ப ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையை அடைவதற்கான ஒரு நிலைதான் தவம். அதனாலதான் என்கிட்ட கூட யாரோ ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு துரியாதீத தவமே உணர முடியல, அது எப்படி உணர்றதுன்னே தெரியல ஐயா அப்படின்னு. அது என்னதுமா அப்படின்னேன். ஒண்ணும் இல்ல அப்படின்னாருங்க. இருட்டு. ஒன்றுமில்லாததை உணர்வதற்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? அது ரொம்ப எளிமை, ஈஸியான ஒரு விஷயத்த கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை. எப்போ இந்த மனச எளிமைப்படுத்திக்கிறீங்களோ, லெஸ் லகேஜ் மோர் கம்ஃபர்டபுள்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த மனச லகுவாக்கி கொள்றீங்களோ, எந்த அளவுக்கு இந்த மனதை ஃப்ரீ பண்ணிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு இறையோடு இணைந்து கொள்ளக்கூடிய தன்மை வந்துடும். அப்ப என்ன பண்ணணும்? ஃப்ரீ பண்றதுன்னு என்ன அர்த்தம்ங்க? இருக்கிறதெல்லாம் காலி விடணும். அதான் ஓஷோ ஒரு இடத்துல சொல்றார், நான் நிறைய படிச்சுட்டேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி நிறைய படிச்சும் தெரிஞ்சுக்கிட்டதும் எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா, நல்ல பேச்சாளனாக என்னை மாற்றி இருக்கிறது. நல்ல உணர்வாளராக என்னை மாற்றல. அப்படி நல்ல உணர்வாளனாக மாறுவதற்கு எனக்குள்ள இருக்கிற அந்த குப்பையெல்லாம் வெளியில தூக்கி போடுறதுக்கு நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுத்தான் என்கிட்ட இருந்த குப்பையெல்லாம் வெளியில அள்ளி தள்ளுனேன் அப்படின்னாராம். அப்படி இந்த மனதை எப்போ நிர்மூலமாக மாற்றிக்கொள்ளுகிறீர்களோ, எப்போ இந்த மனச ஒரு நிர்வாண நிலைக்கு கொண்டு வருகிறீங்களோ, அப்போ மௌனம் சித்திக்கும் இல்லையா? அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுங்க? தவத்துல ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்திக்க பழகணும். இந்த மௌனத்துல ஆழ்ந்து சிந்தித்து போகிற போது என்ன நிகழும் அப்படின்னா, இறையை தானே உணர்றோம். தான் 2 பேரு சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். 2 சிஷ்யர்கள் சண்டை போடுறாங்க. ஒருத்தர் என்ன சொல்றான், நான் பேசக்கூடிய இந்த சமஸ்கிருத மொழிதான் உயர்ந்த மொழி, இந்த மொழியினால்தான் நான் இறைவனை அடைய முடியும், இறைவனை உணர முடியும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இன்னொருத்தர் சொல்றான், இல்ல இல்ல, அமுதினும் அமுதான தமிழ் மொழிதான் உயர்ந்த மொழி, இந்த உயர்ந்த தமிழ் மொழியில் பேசுகிற போதுதான் இறைவனை உணர முடியும், உயர்ந்த இந்த தமிழ் மொழியில இறைவனை போற்றி புகழுகிற போதுதான் இறைவனை அடைய முடியும்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அந்த குருவிட்ட போனாங்க. சாமி, நாங்க இறைவனை அடையணும், இறைவனிடத்துல பேசணும், எந்த மொழியில் பேசினால் இறைவன் எங்களோட பேசுவான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. 2 பேரும் இவங்க மொழிதான் அவன் பெருசுன்னு அவன் சத்தம் போடுறான், அவன் மொழிதான் பெருசுன்னு அவன் சத்தம் போடுறான். இந்த குரு பேசாம இருந்திருக்காரு ரொம்ப நேரம். ரொம்ப நேரம் இவங்க 2 பேரும் சண்டை போட்டு பாக்குறாங்க. அப்பவும் அவர் பேசாம தான் நிக்கிறார், ஒண்ணுமே சொல்லல. அப்ப இவங்க 2 பேத்துக்கும் சந்தேகம், ஏன் சாமி நாங்க 2 பேரும் இவ்வளவு அடிச்சுக்கிறோம், நீங்க எனக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. அந்த குரு சொன்னாரா, நான் பதில் சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன், உங்களுக்கு கேட்கல, நான் என்ன பண்றது? என்ன பதில் சொன்னாருங்க? மௌனம். அப்ப இறையை உணர்வதற்கான மொழி, இறைவனின் மொழியாகவே எதை கருப்படுறார்கள் மகான்கள்?
மௌனத்தில் இருக்க பழகுங்க. மௌனத்தை இயற்றுகிற போது அதுவே இறை வார்த்தைகளாக நமக்குள் வரும் அப்படிங்கிறத உணர்த்துறாங்க. இப்ப மௌனத்தின் வாயிலாக இறைவனையே அடையக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டுதலை மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? இந்த மௌனத்துல சாதாரண ஒரு மனுஷன் 1 மணி நேரத்துக்கு 3000க்கு மேற்பட்ட எண்ண அலைகள் இந்த மனுஷனத்துல உருவாகுதான். நீங்க மௌனம் இயற்ற மன அலைச்சல் வேகம் ஆல்பாக்கு வர 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 இந்த எண்ண அலைகளும் குறைந்து கொண்டே வருங்க. மனம் இதுல இருந்து உருவாகக்கூடிய அந்த எண்ண அலைகள் குறைய 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 மனதுக்கு ஆற்றலும் தெளிவும் விழிப்பும் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படி விழிப்பு ஏற்படுகிற போது, அதனாலதான் நீங்க தவத்துல நீங்க எல்லாம் ஆழ்ந்து போக போக பாருங்க, உள்ள நமக்குள்ளேயே போய் 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 நம்மளை ஜெயிக்க கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யறான். இந்த உணர்வுகளை ஜெயிக்க கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யறான். இந்த புலன்களை தாண்டி நிற்க முயற்சி செய்யறான். இந்த மனசை வெல்வதற்கு முயற்சி செய்யறான். தானே தவத்துல செய்றீங்க. அப்படி மனதை சுத்தப்படுத்தி கொண்டு நம்மை நாமே ஜெயிக்க கற்றுக்கொண்டு உள்ள போக 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 இந்த மைண்ட் மேனேஜ்மெண்ட் செய்ய 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 கிறிஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்பது தானாக வரும்பார். அப்படி உள்ள போக 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 என்ன ஆகும்னா இந்த மூச்சும் பேச்சும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நீங்க போன வாரம் நடத்தின அந்த மௌனத்திலேயே கூட கொஞ்ச நேரம் மூச்சும் பேச்சும் இல்லாம நினைச்சுல அத்தகைய நிலை உணர்ந்திருப்பீங்க. அப்படி உணர்கிற போது இன்னர் டாக்ஸும் அண்ட் டயலாக்ஸும் டிக்ரீஸ் ஆகுது பாருங்க. அந்த இன்னர் டாக்ஸ் அண்ட் டயலாக்ஸ் டிக்ரீஸ் ஆக 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 மனசுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. என்ன அது பயம் அப்படின்னா, நம்ம எங்கேயோ போயிட்டோம், என்னவோ நடந்துச்சு, நம்ம இனி எப்படி திருப்பி வரப்போறோம் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள உருவாகுது. அதனாலதான் தவத்துல ரொம்ப ஆழ்ந்து போறவர்களுக்கு கூட சில நேரங்கள்ல பயம் ஏற்பட்டு ஐயோ அப்படியே போயிருவோமோன்னு பயந்து ஒடியாந்தவங்க எல்லாம் நிறைய பேர் உண்டு. விழிச்சுக்குவாங்க, கண்ணை விழிச்சு பார்த்துப்பாங்க. நீங்க கூட்டுத்தவம் நடத்துற போதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஆழ்ந்து தவம் போயிட்டே இருக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா சில பேர் அப்படி முழிச்சு திருன்னு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டா, ஐயா எனக்கு பயமா இருந்துச்சு. என்ன பயம் அப்படின்னா, இது தவத்தால் வரும் தன் பயம் அப்படிங்கிறார் மகரிஷி. இந்த தவத்தால வரக்கூடிய தன் பயத்தை போக்குறதுக்கு தற்சோதனை செய்யணுங்க. அப்போ நீங்க அந்த சமயம் நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா உட்கார்ந்து என்ன நிகழ்ந்தது அப்படின்னு பார்க்க பழகணும். நீங்க தவத்தினுடைய முழு பயனை அனுபவிக்கணும்னா இன்னையில இருந்து ஒரு சின்ன பிராக்டிஸ் செய்து பாருங்க. தவம் நிறைவு பெற்ற பிறகு அப்படியே கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அமைதியா உங்களால எவ்வளவு நேரம் நிக்க முடியுமோ அப்படியே உட்கார்ந்து பாருங்க. தவம் பண்ணும்போது கிடைத்ததை விட நிறைவு பெற்ற பிறகு சிறிது நேரம் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, அந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய உணர்வு என்பது அற்புதமான உணர்வாக இருக்கும். ஏன்னா உங்க மனசு என்ன பண்ணும்னா, நீங்க தவம் பண்ணும்போது ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கணும்னு ஒரு தேடுதல்லையே ஓடிட்டு இருக்கோம். ஒரு ஆக்னியா அந்த உணர்வு தெரியலையா, அந்த உணர்வுக்குள்ள போகணும் ஓடும். துரியமா அங்க போகணும்னு ஓடும். அப்ப எதையோ ஒண்ணு தேடிக்கிட்டே போகும் தவத்துல. தவம் முடிஞ்சு நீங்க பேசாம உட்கார்ந்தீங்கன்னா, ஏன் தவத்துல நம்மளால ஆழ்ந்து போக முடியல, என்ன தேடணும், என்ன கிடைச்சது அப்படின்னு நமக்கு நாமளே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். அப்படி நமக்கு நாமளே கேள்வி கேட்டு உள்ள நினைக்கிறோம் பாருங்க, அதுக்கு பிறதாங்க தற்சோதனை. இப்படி தன்னைத்தானே சோதிப்பதற்கு சிறிது நேரம் நீங்க எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பயம் எல்லாம் போயிடும். இப்போ ஒண்ணும் இல்ல, அடர்ந்த காட்டுக்குள்ள நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம தாராளமா போயிடுவோம். ரொம்ப அடர்ந்த காடா இருந்தாலும் கூட அங்க ஏதாவது ஒரு புலி உருமுற சவுண்டு, புலியே இல்ல ஆனா புலி உருமுற மாதிரி ஒரு சவுண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா எங்கேயாவது அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள சரக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா நமக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்ப எது நமக்கு பயத்தை கொடுக்குது அப்படின்னா, ஒரு லேசான அதிர்வு, லேசான சவுண்டு இல்லையா? அப்ப அடர்ந்த காட்டுக்குள்ள கூட இப்ப ஒண்ணும் இல்ல, அவ்வளவு அடர்ந்த காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம இருட்டு, ரொம்ப இருட்டா இருக்குது,
ரொம்ப இருட்டான ஒரு இடத்துக்குள்ள நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம். திடீர்னு சரக்குன்னு ஒரு சவுண்டு கேக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தூக்கி வாரி போடல, ஏன் ஏதோ வருது போல இருக்கு அப்படின்னு ஒரு அப்போ நமக்கு இருட்டு பயத்தை கொடுக்கல, அந்த இருட்டில் ஏற்பட்ட அந்த ஒளி, அந்த சவுண்டு தான் நமக்கு பயத்தை கொடுத்துருக்குது. அப்ப அந்த சவுண்ட ஒழிக்க பழகணும், அந்த சவுண்ட கேட்காம இருக்க பழகணும், ஒளிய கழிச்சு பழகணும். அந்த ஒளிகளித்த நிலையில இருக்கிறோம் பாருங்க, அதான் நிசப்தம் அப்படிங்கிற நிலை. அந்த நிசப்தம்ங்கிற நிலையில விழிப்பு நிலையோடு இருக்க அந்த மனசு பழகும். இன்னும் சொல்ல போனா இப்ப தவம் முடிஞ்சிருச்சு, தவம் முடிஞ்ச பிறகு நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த பேச்சை கேட்கிற போது நீங்க கண்ணை மூடி அப்படியே அந்த தவ நிலையிலேயே உட்கார்ந்து கேட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்க மனசு இன்னும் ஆழ்ந்த நிலைக்கு போக பழகும். அப்படி ஆழ்ந்த நிலைக்கு போகிற போது என்ன ஆகும்னா விழிப்பு நிலையோடு போகும். இப்ப தவத்துல கூட சில நேரத்துல தூங்கிடுவோம், இப்ப தூக்கம் வராது, விழிப்புலயே போகும். அப்படி விழிப்பு நிலையோடு உள்ள போக 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 உங்களுடைய தவத்தினுடைய வீச்சு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய தவத்தினுடைய வீச்சும் அதனுடைய நிலையையும் நம்மளுடைய பயத்தையும் அறுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த தற்சோதனை அமைது. தவத்தினுடைய வீச்சை அறிந்து கொள்வதற்கும் உதவுது, தன்னுடைய பயத்தை அறுப்பதற்கும் எது உதவுகிறது? தவம் முடிஞ்சோன்னு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க, அந்த தற்சோதனை நிலை. சும்மா உட்கார்ந்துருங்க, ஒன்னும் நினைக்க வேண்டாம், அப்படியே கவனிங்க. தவத்தின் போது என்ன நிகழ்ந்ததோ அப்படியே அனுபவிச்சு பாருங்க. அந்த அனுபவமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தை போய்க்கிடும். அந்த பயத்தை போக்கிடுச்சுன்னா அது ஆழ்ந்த அமைதி நிலைக்கு கொண்டு போய் விட்டுடும். அந்த ஆழ்ந்த அமைதியில முழுமை என்பது விளக்கத்துக்கு வந்துடுங்க. அந்த முழுமைங்கிற விளக்கத்துல இருக்கிற போது வாக்குல ஒரு தெளிவு வந்துடும். அந்த தெளிவுல பேசுறதுல ஒரு இன்பம் இருக்கும், அது உறவுக்கு வலுவூட்டும். அதனால அது அளவு முறை மீறும் போது, இந்த வாக்குல அளவு முறை மீறும் போது தெளிவும் இருக்காது, ஒரு புத்தி தீட்சண்யம்னு சொல்றவை அந்த அறிவு சார்ந்த விளக்கங்களும் அதுல வராது. வளவளன்னு பேசிட்டே இருப்போம். அப்படி வளவளான்னு பேசிட்டு இருக்கிற ஆசிரியர் யாருக்கும் பிடிக்காது. 4 வார்த்தை நறுக்குன்னு சொன்னா போதும், ரொம்ப பேசாதீங்கன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அப்போ சில விஷயத்தை சிம்பிளா 4 வார்த்தையில சொல்லணும்னா மௌனமா பேசாம இருந்துடணும். மௌனத்தினால நான் அடக்க பயிற்சி வருது இல்லையா? இதானே வள்ளுவர் சொல்றாரு இல்லையா? தீயினால் சுட்டப்புண் ஆறாதும், ஆறாதோ நாவினால் சுற்றப்படும். அப்ப நான் காக்கணும். நிறைய வார்த்தைகள் அப்படியே அள்ளி கொட்டி தள்ளிட்டு அதுக்கப்புறம் எப்படி அதை பாக்குறதுன்னு தெரியாம கஷ்டப்படுறோம் பாருங்க. அப்படி இல்லாம தான் பேசியதுக்காக எப்பொழுதும் வருத்தப்படாத ஒரு நிலையை இந்த மௌனம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். இன்னொன்னு சவுண்ட் பொல்யூஷன்ஸ் இல்லாத ஒரு நிலை. இன்னைக்கு நாம எத்தனையோ பொல்யூஷன்ஸ் பத்தி பேசுறோம் இல்லையா? நீர் மாசுபடுதல், நில மாசுபடுதல், காற்று மாசுபடுதல் பேசுறோம். சவுண்ட் பொல்யூஷன்ஸ், இந்த சவுண்ட் பொல்யூஷன்ஸை விட காந்த மாசுபடுதல் என்பது இன்னைக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆகாச மாசுபடுதல்னு சொல்றமே அது இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. ஆகாசத்தை தூய்மையாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை யாருமே. அப்படி வச்சுக்கிறது இல்லாம நம்ம அதிகமா பொய் சொல்றது, புறங்கூறுறது, இன்னால் தேவையில்லாத விஷயத்தை பேசுறது, கோவப்படுற மாதிரி பேசுறது, இப்படியே பேசி பேசி நிறைய குப்பையில ஆகாசத்துல சேர்த்துட்டோம். நல்ல பதிவுகளை பதியறதுக்காக தான் பெரும்பாலும் இந்த மார்கழி மாதத்துல எல்லாம் தெருவோரங்கள் எல்லாம் பாடிட்டே வருவாங்க இல்லையா? பஜனை பாடல்கள்லாம். அந்த பாடல்ல மகரிஷிக்கு ஒரு பாடல், யார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் மௌனமாய் இருப்பது எப்போ. இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் நம்ம அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டோம்னா நாம தாங்க மகான். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் மௌனமாய் இருப்பது எப்போ. காமம், குரோதம், மோகம், மதம், மாச்சரியம் விடுத்து மௌனமாய் இருப்பது எப்போ. அந்த 2 நிலையும் நம்ம உருவாக்கணும். அப்படி உருவாக்குற போது பேர் அறிவோடு தொடர்பு ஏற்படுத்திக்க முடியும். அந்த பேர் அறிவு தொடர்புல
மூளையினுடைய மின் அதிர்வலைகள் வந்து ரொம்ப குறைஞ்சு போகும். அப்படி குறைஞ்சு போகும்போது இந்த ஆழ்மன தொடர்பு என்பது நமக்கு கிடைக்கும். ஆழ்மன தொடர்பு வருகிற போது உடம்புல இருக்கக்கூடிய சில நோய்களை அதுவே தீர்த்துக்குங்க. 80% நோய் ஆல்பா ஃப்ரீக்வன்சிக்கு வந்தாலே தீர்ந்து போயிடுங்கிறார். அத்தகைய வகையில ஆன்மீக உலகியல் வாழ்க்கையில கூட நிறைய நன்மைகளை கொடுக்குது. ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா புலன் அடக்கம் உருவாகுது. ஆன்மீக அனுபவங்களை எல்லாம் நம்ம நிறைய பெற முடியுது. அது ஆன்மீக முன்னேற்றங்கள் போது 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே மூளையினுடைய அதிர்வலைகளை நம்ம ரொம்ப குறைச்சிட்டு போறதுனால இறையோடு இணையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பையும் இயற்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது இல்லையா? அத்தகைய ஒரு உயர்ந்த பயிற்சி தான் இந்த மௌனம். ஜீவகாந்தத்தை பெருக்குதுங்க. சாதாரணமா தொடர்ந்து மௌனம் இருக்கிற போது வெளிச்செல்லும் மனம் தானாகவே அடங்க ஆரம்பிக்கும். அதன் அடையாளமாக நாக்கு பார்த்தீங்கன்னா அந்த லம்பிகா யோகம் செய்யற மாதிரி கொஞ்சம் மேல் நோக்கி தள்ளும். எப்போதுமே இந்த மேல் நோக்கி இருக்கிறதுக்கே பழகும். அப்படி பழகிற போது உடல்ல ஜீவகாந்தத்தினுடைய திண்மை அதிகமாகிறது அப்படின்னு சொல்றாங்க. மனம் அடங்கி அந்த அலைவேகம் வந்து 7.8 8 ஹெர்ட்ஸுக்குள்ள கீழே குறைஞ்சும் போது பிரபஞ்ச ஆற்றலோடு அது தொடர்பு கொள்ளுகிறது என்பதை ஜுக்மன் வீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞர், ராபர்ட் பர்க்கர் அப்படிங்கிற ஒரு அறிஞர் வந்து அவரை கண்டுபிடிக்கிறார். இந்த ஜுக்மன் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்னட்டிக் ஃபீல்டோடு அதை தொடர்பு வச்சு இந்த உடம்புக்குள்ள அபரிமிதமான காந்த சக்தியை உள்வாங்கி கொள்ளுகிறது என்பதை அவர் வந்து ஆய்வுல எடுத்து கண்டுபிடிச்சிருக்கிறார். நிறைய மௌனத்துல ஆளுமை பேரை உருவாக்க முடியும். அயராத விழிப்பு நிலை, நிஷப்த பிரம்மஹா அப்படிங்கிற உபநிஷத்து மொழியில பிரம்ம நிலையையே உணரக்கூடிய ஒரு நிலையை அது உயர்த்தி கொடுக்கிறது. அருள் தாகத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நிறைய குறிப்பிடுறாங்க. மௌனம் இருக்க 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 இறையோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நமக்கு இறை கொடுக்கிறது என்பதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அதான் மகரிஷி சொல்லுவாங்க, நீங்க பேசாமல் இருக்கிற போது இறைவன் உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பான் இல்லையா? இறைவன் எப்படி பேசுறான் அப்படின்னா அதுக்கு மகரிஷி ஒரு வழியை செஞ்சுட்டு போயிருக்கிறார் பாருங்க. மகரிஷி எப்படி இந்த இறை காட்சி அகத்துணர்வாக பெற்றாங்களோ, அது அவரே வார்த்தையிலே சொல்றேன், நான் எவ்வாறு இறை உணர்வு பெற்றேனோ அதே அகக்காட்சியோடு இறை உணர்வு அறிவை உலக மக்களுக்கு பரவவிட எண்ணி இருக்கிறேன். இதற்கு தேவையான சலனமற்ற மனமும் தடையில்லாத சூழ்நிலையும் இப்பொழுது எனக்கு அமைந்திருக்கிறது. ஆகையினால நான் இந்த நிலையிலிருந்து இறையோடு இந்த அறிவை அப்படியே இந்த வான்காந்த களத்துல பரவ விட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முறை அதை பேசினாங்க. அப்படி பேசுற போது அவர் இன்னொரு வார்த்தையை நுட்பமாக குறிப்பிட்டாங்க. என்னன்னா, இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இப்ப டெல்லியில வந்து ஒரு வானொலி நிலையத்துல இருந்து ஒரு செய்தி ஒளிபரப்பப்படுது என்று சொன்னா அது உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லயும் அதே அலைவரிசையை அந்த வானொலியில டியூன் பண்ணோம்னா கேட்க முடியுது இல்லையா? அப்போ ஒருவர் எண்ணக்கூடிய சொல்லக்கூடிய அந்த அதிர்வு அலைகள், அந்த வார்த்தையினுடைய ஒளி அலைகள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய வான்காந்த களத்துல கலந்து பிரபஞ்சம் முழுக்க அது பரவி விடுகிறது. யாருக்கு தேவையோ அதை ரிசீவ் பண்ணி எடுத்துக்கிடலாம், அப்படிதானே? அதுபோல இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த உயர்ந்த சிந்தனையை நான் எப்படி இந்த இறையை அகக்காட்சியாக பெற்றேனோ அந்த அகக்காட்சியை அப்படியே இந்த வான்காந்த களத்துல என்னுடைய ஜீவகாந்தத்தை இணைச்சு பரப்ப போறேன். அப்படி பரப்பிட்டேன்னா இந்த வான்காந்த களத்துல இந்த அதிர்வலைகள் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும். எப்ப யார் நினைச்சாலும் சரி அவர்களுக்குள்ளாக இந்த அதிர்வலைகள் உள்ள பூந்து எப்படி வானொலி பெட்டியை டியூன் பண்ணா உள்ள வந்து ரிசீவ் ஆகுதோ அதுபோல யார் இந்த நிலையை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்குள்ள இது ஊடுருவி பாய்ந்து அவர்களுக்குள்ள அந்த அகக்காட்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு இப்ப அந்த அகக்காட்சி நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னா அந்த அளவுக்கு மகரிஷி ஆற்றலை இந்த பிரபஞ்ச காலத்துல பரப்ப வச்சு போயிருக்கிறாருங்க.
அப்படி பரவ 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 இந்த மனம் ஒருமைப்பட்ட மனிதனுடைய ஆற்றலும் சக்தியும் பெருகுது இல்லையா தவத்துல. அப்படி பெருகி இருக்கக்கூடிய இந்த ஆற்றலை கொண்டு இந்த பிரபஞ்ச விஷயத்துல புரியாம இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவர் எப்படி புரிஞ்சுட்டாரோ அதுபோல நாமளும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பயணம்தான் இந்த மௌனம். அதாவது சொல்றாரு பாருங்க, மனம் ஒருமைப்பட்ட போது மனிதனுடைய ஆற்றலும் சக்தியும் பெருகுகின்றன. எவ்வாறு சிறிய பொருளை பெருக்காடியை கொண்டு பெரிதாக காட்டுகிறதோ அது போலவே புரியாத விஷயங்களை எல்லாம் மௌனத்துல புரிய வைக்க முடியும். நாம் இயற்றும் தவமெல்லாம் மௌனம்தான். மௌனம்ங்கிறது தனியா ஒண்ணும் இல்லை. மௌனத்தை நோக்கி செல்வதுதான் இறையறிவை நோக்கின பயணம்தான் மௌனம். இட் இஸ் a journey of consciousness towards the unified force அப்படிங்கிறார். சில விஷயங்கள் தீர்க்கப்படாமல் இருக்கலாம், சில விஷயங்கள் தீர்வு காண முடியாமல் இருக்கலாம். அந்த விஷயத்தை எல்லாம் சில விஷயத்தை ஏற்றுக்கொள்ள கூட முடியாம கூட இருக்கலாம். ஆனா மௌனத்துல இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அறிவு நமக்கு ஏற்படுகிறது. இந்த அறிவு வந்துருச்சுன்னா மனுஷன் மதிக்க கற்றுக்கொள்வாங்க. எப்படி அப்படின்னு சொல்றாரு பாருங்க, இந்த உடலை கரைத்து உள்ள போய் பார்க்கிறீங்க. இந்த உடம்போ பஞ்சபூத கூட்டு இல்லையா? இந்த பஞ்சபூத கூட்டை கடந்து உள்ள போய் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களும் விண்துகளாக தெரியும். விண்துகளை கடந்து உள்ள போனீங்கன்னா அத்தனையும் இறைத்துகளாக தெரியும். இறைத்துகள் அத்தனையும் கடந்து உள்ள போனீங்கன்னா இது சுத்த வெளியாக காட்சியளிக்கும். இப்படி எந்த பொருளை பார்த்தாலும் எல்லாமே எதுவாக தெரியுங்க, சுத்த வெளியாக காட்சியளிக்கும். அப்படி எல்லாமே சுத்த வெளியாக காட்சியளிக்குதுன்னா நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம மனைவியோ கணவனோ, மனைவியா இருந்தா கணவனை பார்க்கிற போது அவரும் யாராக காட்சியளிப்பார்? சுத்தவெளி. இறையே எங்க நமக்கு மனைவியாக அல்லது கணவனாக வந்திருக்கிறது என்பது தெரியும். அப்ப இறைவனே எனக்கு ஒத்துழைப்பதற்காக மனைவி என்ற உருவத்தில் கிடைத்துள்ளான். அந்த இறைவனே தான் என் வாழ்க்கை துணையாக இருக்கிறான் என்பதை அறிந்து வாழுகிற போது மனசு எப்படி இருக்கும்? துன்பத்தை கொடுக்குமா? அங்க குடும்பத்துல அமைதி என்பது தானாக வந்துடும். ஒரு பந்தை எடுத்து வீசுறோம், அந்த பந்து எந்த பொருளும் இல்லைன்னா, எந்த தடையும் இல்லைன்னா அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். எவ்வளவு தூரத்துக்கு போகும்? அதனுடைய வேகம் குறைகிற வரைக்கும் போயிட்டே இருக்கும். வேகம் குறைஞ்சோன்னு நின்றுடுது. அதுபோல நம்மளுடைய எண்ணங்களும் எந்த எண்ணமானாலும் சரி, அந்த எண்ணம் எண்ணினாலும் சரி, செயலாக செய்தாலும் சரி, எங்க போய் தான் நிற்கும்னா தடை இல்லாத வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். எங்க போய் நிற்கும்? இறைவனிடத்துலதான் போய் சேரும். திரும்பி வந்தா எங்க இருந்து வரணும்? அதே இறையில இருந்தானே திரும்பி வரணும். அப்போ ஒரு செயல் செய்கிறோம் என்று சொன்னா அந்த செயலை செய்ய வைப்பதும் இறையே, செய்வதும் இறையே, அதுக்கு விளைவாக வருவதும் இறையே என்ற விளக்கம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா எங்கேயாவது இந்த மனசு துன்பப்படுமா? இது அழகா ஒரு கதை சொல்லாரு பாருங்க மகர்ஷி. நாம போய் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்யறோம், அந்த வேலைக்கு அவர் கூலி கொடுக்கணும். கூலியே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவர் கூலி கொடுக்கலையே நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவர் கூலி கொடுக்காம போனாலும் நாம யாருக்கு தான் இப்ப சேவை செஞ்சிருக்கிறோம்? இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், எந்த வேலையை செய்துட்டு இருந்தாலும் அது யாருக்கு செய்யறதாகவே அர்த்தம்? இறைக்கே செய்வதாக அர்த்தம் இல்லையா? கூலி அவர் கொடுக்காம போனா கூட நான் இறைவனுக்குத்தானே செஞ்சேன், அங்கே கூலி வராவிட்டால் என்ன என்று வேறு வழியில் அவன் கொடுத்து விடுவான் என்று நான் அமைதியாக இருந்தா வேறு இடத்திலிருந்து எனக்கு வேண்டியது எப்படியும் எனக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற தெளிவு வந்துடும். அப்ப யார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் இருக்கக்கூடிய அந்த மௌனம் சக்தியாகும். ஏன் பேசுவது யாரு? இப்ப இறையே பேசுகிறது. என்ன பேசுது? நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைய சுட்டி காட்டுறது. அதை ஏற்றுக்க முடியாம தானே நமக்கு கோபமும் கவலையும் வருது. அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறையை நம்மளிடத்துல இருக்கக்கூடிய பதிவுகளை தூய்மை செய்து கொள்வதற்கு, தூய்மைப்படுத்துவதற்காக இறைவன் எடுக்கக்கூடிய முயற்சி தான்
ஒவ்வொரு நிகழ்வும் என்பதை எப்போ ஒரு மனிதன் உணர்ந்து கொள்கிறானோ அப்போ அவன் மௌனத்தில் ஆழ்ந்து போக முடியும். அது தெரியாதனாலதான் நிறைய பேரு இறைவன் ஏன்பா என்ன படைச்சான், உலகத்தை ஏன் படைச்சான், எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் அப்படின்னு கேள்வி விட்டே இருக்கிறாங்க. மகிழ்ச்சி சொல்றாங்க, இக்கேள்வி எல்லாம் யார் கேட்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தவறே செய்து கொண்டு தத்தளித்து துன்பத்தை தாங்க முடியாதவர்கள் தான் இறைவன் தான் எல்லாம் படைச்சான், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பத்தை கொடுக்கறான்னு வருந்திட்டு இருக்கிறோம். இந்த துன்பத்துக்கு எல்லாம் காரணம் என்ன கண்டுபிடிச்சீங்கன்னா, இறைவன் எப்பொழுதும் மனிதனுக்கு துன்பமே கொடுப்பது இல்லை, மனிதன் செய்யும் செயலுக்கு ஏற்ற விளைவை கொடுக்கிறான் என்பது அங்க தெளிவாக உணர முடியும். இந்த உணர்வு வந்துருச்சுன்னா மனுஷன் எப்போதும் யாருக்கும் துன்பம் கொடுக்காம இருக்க பழகிக்குவாங்க. நம்ம ஒண்ணும் இல்ல, ஒரு சாப்பிடுறோம், எந்த அளவுக்கு சாப்பிடுறோம், சீரணிக்கிற அளவுக்கு சாப்பிடுவோம். அதுக்கு மேல சாப்பிட்டா என்ன ஆகும், அஜீர்ணமாகும். அஜீர்ணமான என்ன ஆகும், இந்த உடம்புக்கு துன்பத்தை கொடுக்கும். இந்த துன்பம் கொடுக்கும் என்று உணர்வு நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம அளவோடு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா துன்பம் அதிகமாக வரும் என்பது தெரிந்ததுனாலதான் இந்த அளவும் முறையும் நம்மகிட்ட தானா வந்திருக்குது. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், நிறைய சாப்பிட்டே இருப்போம், எவ்வளவு கிடைச்சாலும் சாப்பிட்டே இருப்போம். மனிதன் சாப்பிடுறத தவிர வேற எந்த வேலையும் செய்ய மாட்டான் இல்லையா? மட்டுமா எல்லா மக்களுடைய உணவையும் ஒருவனே சாப்பிட்டுட்டு கூட போயிடுவாங்க. இந்த அளவுக்கு அளவு முறை வந்தது என்றால் எல்லாவற்றுக்குள்ளேயும் ஒரு இறை ஆட்சி நிகழ்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் அளவோடும் முறையோடும் பிறர் மனம் வருந்தாமல் பிறர் பொருள் பறிக்காமல் வாழ்ந்தால் போதும். பிறர் பொருள் பறிக்க வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. அந்த உணர்வு வந்தா உலகில சண்டை சச்சரவுகள்லாம் வருமா, போர் வருமா, மனசுல துன்பங்கள் வருமா? இப்படி நம்ம மனுஷனே உணர்ந்து திருந்திக்கலன்னு வச்சுங்க, இதுதான் ரொம்ப ஆழமான கருத்தா மகரிஷி சொல்றாரு. இதை உணர்ந்து இறைவன் எல்லா செயலுக்குள்ளேயும் ஒரு அளவு முறை ஏற்படுத்தி வச்சிருக்கிறானே, இத உணரல, இந்த செயலுக்கு விளைவை உணரல அப்படின்னா மனிதன் உணர்ந்து திருந்தி உலக அமைதி ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்றால் இறைவன் தான் இந்த உலக மக்களுடைய எண்ணிக்கை குறைப்பதன் மூலம் மனிதனை திருத்த வேண்டிய நிலை ஏற்படும்னு சொல்லி 1994 மகரிஷி மௌனம் இயற்றுவதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயம். மனிதனை உணர்ந்து திருந்தி உலக அமைதி ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்றால் இறைவன் தான் இந்த உலக மக்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் மனிதனை திருத்த வேண்டிய நிலை ஏற்படும். அதான் இன்னைக்கு இறைவன் செய்து கொண்டிருக்கிறான். அததான் புயலாவோ அவர் சொல்றாரு பாருங்க, புயலாவோ வெள்ளமாவோ ஏற்படுவது கூட இல்ல, ஏதோ ஒரு விதத்துல வருமா. இன்னைக்கு நவீன யுகத்துல கூட இந்த கருமையத்தினுடைய தன்மையே கூட மாற்றிட முடியுங்கிற அளவுக்கு விஞ்ஞானம் உயர்ந்து செயல்பட்டு இருக்குது இல்லையா? இந்த ஜெனட்டிக் வேல்யூஸ் சொல்லக்கூடிய கருமையத்தினுடைய தன்மையை கூட மாற்றி விடலாம். இப்ப எனக்கு தூய்மை இல்லாத கருமையமா இருக்குதுன்னா இந்த தூய்மை இல்லாத கருமையத்துக்குள்ள வேற ஏதாவது ஒரு கருமையத்தை உள்ள இணைச்சிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இங்க இன்னைக்கு விஞ்ஞானம் உயர்ந்து வந்திருக்குது. அப்படி மனுஷன் தேடிக்கிட்டு இருக்கிறான். இந்த மனிதனுடைய கருமையத்துல வேற எந்த கருவையாவது இணைச்சு இந்த மனிதனுடைய குணத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி அப்படி தேடி ஏதோ ஒரு பசுவையோ பன்றையோ எதையோ உன்னுடைய கருமையத்தை நமக்குள்ள கொண்டாந்து உள்ள விட்டுட்டான்னு வச்சுங்க, இப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த கருமையத்தினுடைய தன்மை தானே ஒரு மனிதனுடைய தன்மையாக இருக்கிறது. அப்ப எந்த கருமையத்தினுடைய தன்மையை நமக்குள் ஏற்படுத்தினானோ அந்த தன்மை நமக்குள்ளாக வந்துவிடும். இப்படி மனுஷனுக்கு மேல ஒரு தன்மை உடையவனுடைய கருமையத்தை கொண்டாந்து இணைச்சிட்டா பரவாயில்ல, மனித அறிவுக்கு மேம்பட்ட ஒரு கருமையும் இது வரைக்கும் இல்லை. அதனால இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஏதாவது விலங்கினுடைய கருமையத்தினுடைய காந்த திணிவை கொண்டு வந்து இந்த கருமையத்தோட இணைச்சிடுவான். அப்படி இணைச்சிட்டானா அந்த விலங்கினத்தன்மை இந்த மனிதனுடைய தன்மையாக மாறிவிடும். அப்படி மாறி போச்சுன்னா எப்படி ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை கொன்று தின்று உயிர் வாழுதோ அதுபோல ஒவ்வொரு மனிதனும் மனிதனை மதிக்காம மனிதனையே மனிதன் அழித்து உண்டு விறுவிறுன்னு இந்த மனித இனத்தையே அழிக்கக்கூடிய ஒரு நிலை கூட வந்துவிடும்.
அப்படியெல்லாம் வராம இருக்கணும்னா மனுஷன் மதிச்சு வாழக்கூடிய தன்மையை உருவாக்கணும். இன்னொரு உயிரை தேடி இந்த ஜெனட்டிக் வேல்யூஷனுடைய தன்மையை மனிதனிடத்துல வைக்காம இருக்கிற அளவுக்கு இந்த மனிதனுடைய தன்மையை உயர்த்தி கொள்ளணும். அப்படின்னா இதெல்லாம் யாரு செய்யறது? நம்ம தான் செய்யணும். அதையும் மகிழ்ச்சி தான் சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் யார் செய்ய முடியும்? நாம் தான் செய்யணும். மனவளக்கலை மன்றத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஜீவகாந்த சக்தியானது வான்காந்த சக்தியை தெரிந்து கொண்டு அளவிலே தன்னிடத்தில உள்ள காந்த தன்மையை மாற்ற வேண்டும். அது எண்ணத்தால்தான் முடியும். பட் பர்சனாலிட்டி இஸ் நத்திங் பட் யுவர் பயோமேக்னட்டிசம் சொல்றார்ல. ஜீவகாந்தத்தினுடைய தரம் தன்மையே ஒரு மனிதனுடைய அறிவாட்சி தரமாக மாறுகிறது என்று சொன்னா, இந்த ஜீவகாந்தத்தை வான்காந்த களத்தோடு இணைத்து அதனுடைய தரத்தை மாற்றுவதற்கான பயிற்சி மனவளக்கலையில கொடுக்கப்படுது. இப்படி கொடுத்து இந்த மனவளக்கலையின் பயிற்சி மூலமாக இந்த ஜீவகாந்தத்தினுடைய தரத்தை மாற்றி அமைத்து கொண்டோமானால், இந்த ஜீவகாந்தத்தினுடைய தன்மையை மாற்றி அமைத்து கொண்டோமானால், அவர்கள் செய்யறாங்களே ஜெனட்டிக் வேல்யூஸை மாத்தணும்னு சொல்லி, அத்தகைய ஒரு உயர்ந்த அற்புதமான ஞானம் படைத்தவர்களுடைய ஜெனட்டிக் வேல்யூஸ் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, நமக்கிட்ட இருக்கிறத எடுத்தாதான் அவன் பயன்படுத்திக்குவான். இல்லைன்னா ஏதாவது ஒரு விலங்கினத்துல எடுத்து மற்றவனுக்கு சேர்த்து விட்டுடுவான் இல்லையா? அது எதனால மட்டும்தான் முடியுங்கிறார் பாருங்க. அதை மாற்றுவதற்கான வழி பாவனை ஒன்றே போதுமடா பரநிலை எதுவதற்குன்னு சொன்னோம்ல, அதுபோல எண்ணத்தினால மட்டும்தான் இந்த ஜீவகாந்தத்தை வான்காந்தத்தோடு இணைக்க முடியும். அதுவும் மெய்ப்பொருள் உணர்ந்த நிலையிலே. எப்பதான் இணைக்க முடியுமா? மெய்ப்பொருள் உணர்ந்த நிலையிலே அசையாத பயிற்சியும் பழக்கமும் உள்ள மனதாலே உலகமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களாலேதான் மற்றவர்களை பார்த்து பிணக்கு எழாதவர்களாக இருக்கக்கூடிய மனநிலையில் உள்ளவர்களிடத்துலதான் இந்த எண்ணம் மேலோங்கும். அந்த எண்ணத்தினாலதான் இந்த உலகை மேம்படுத்த முடியும். அப்படிப்பட்ட எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் அகத்தாய்வும் மௌன நோன்பும். அப்ப மௌன நோன்புல இந்த அகத்தாய்வு பயிற்சியை நீங்க செய்ய 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 இத்தகைய ஒரு நல்ல ஜீவகாந்த களத்தை நமக்குள்ள ஏற்படுத்திக்க முடியும். அப்படி மௌனத்துல நீங்க ஏற்படுத்திக்கும் போது சஞ்சலமில்லாத ஒரு மனநிலை நமக்குள்ள வரும் இல்லையா? அப்படி சஞ்சலமில்லாத மனநிலை வருகிற போது என்ன ஆகும்னா, அது இறை அனுபவத்தை நமக்குள் உருவாக்கிவிடும். அதை இறை அனுபூதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த இறை அனுபூதியை நம்ம பெற 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 அதை அகக்காட்சியாக நமக்குள்ள கொண்டு வந்து இந்த பிரபஞ்ச களத்துல பரப்ப பரப்ப நாம எப்படி இந்த இறை உணர்வு பெற்றோமோ அதே உணர்வு எல்லோருக்குள்ளாகவும் போய் பிரதிபலிக்கும். அப்ப நல்ல எண்ண அலைகளை இந்த பிரபஞ்ச களத்தில் பரப்புவதற்கான ஒரு வழியாக இந்த மௌனத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆக மௌனம் என்பது தன்னை மட்டும் மேம்படுத்துவது அல்ல, இந்த உலகையே மேம்படுத்தக்கூடியது, உலகையே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி என்பதை நம்ம புரிந்து கொண்டோம்னா நம்முடைய எண்ணத்தினுடைய வலு என்னன்னு புரியும். அந்த எண்ணத்தினுடைய வலுவையும் இயற்கை நீதியையும் புரிந்து கொண்டு வாழுகிற போது, அந்த அகக்காட்சியிலேயே அனுபவத்தை நிலைநிறுத்த பழகிற போது, ஜீவகாந்தம் வான்காந்தத்தில் எந்தெந்த அலையிலே நாம் அழுத்தம் கொடுத்து எண்ணத்தை செலுத்துகிறோமோ அந்த மனநிலையிலேயே நாம மக்களோட எல்லா மக்களோடும் தொடர்பு கொள்ள முடியும் என்ற ஒரு உணர்வு வந்துருச்சு அப்படின்னா இந்த மனித மனம் நிறைவு பெறும். அப்பதான் அலையிலிருந்து நிலை என்ற நிலைக்கு வரும். எப்படி மழை நீர் வெள்ளத்தை நோக்கி இந்த பள்ளத்தை நோக்கி கீழேயே ஓடுதோ, அதுபோல நாம் மௌன காலத்தில் வெளியிடக்கூடிய எண்ணம் ஏற்கும் தன்மையுடைய எல்லோருக்குள்ளும் அது போய் சேருங்க. அப்படி உள்ள போய் சேரும்போது அது இன்ட்யூஷனாக மாறும். இன்னுன்னா உள்ள, டியூஷன்னா போதனை இல்லையா? வெளியில இருந்து யாருக்கும் சொல்லி கொடுத்தால் அது டியூஷன். உள்ள இருந்து அப்படியே உள்ளேயே நமக்கு போதனை பண்ணது பாருங்க, அது இன்ட்யூஷன். இந்த இன்ட்யூஷனாக வரக்கூடிய அந்த அறிவு தான் உலக மக்களின் உள்ளங்களை தூண்டும் அப்படிங்கிறார். இப்ப நாம எண்ணக்கூடிய எண்ணங்கள், சொல்லக்கூடிய சொல்கள் எல்லாம் உலக மக்களுடைய எண்ணங்களை எல்லாம் தூண்டி உலக மக்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து மகரிஷி கண்ட அந்த உலக அமைதியை ஏற்படுத்துவதற்கு மௌனம் இருக்க பழகி கொள்ளுங்க.
நான் இவ்வளவு நேரம் பேசினேனே, இது மாதிரியான தத்துவ போதனையில் வரக்கூடிய விளக்கங்களை விட அகத்தாய்வு பயிற்சியில் வரக்கூடிய உண்மைகள் தான் மனிதனை சீக்கிரமாக உயர்த்தும். மனிதனையே மனிதன் மாற்றி அமைக்கக்கூடிய இந்த முறையிலே உலக மக்கள் மனதில் இறையுணர்வும் அறிவும் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த உயர்ந்த விளக்கத்தை நமக்குள் ஏற்படுத்தி கொடுத்த அருள் தந்தை அவர்களை வணங்கி இன்னொரு பாடலோடு இந்த பயிற்சியை நிறைவு செய்கிறேன். கற்புலனால் காணுகின்ற பொருட்கள் உடை, அப்படியே கண்ண மூடி அகக்காட்சியாக காணுங்க. கற்புலனால் காணுகின்ற பொருட்கள் உடை, நீங்க எந்த காட்சியே கண்ணால பாக்குறீங்களோ அத்தனை பொருட்களுக்கு உள்ள கருத்து ஊன்றி விண்ணறிந்து, அத்தனையும் கருத்து ஊன்றி பாருங்க, அவ்வளவு விண்கூட்டாக தெரியும். அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது, விண்ணுக்கு மூலப்பொருளாக இருப்பது இறைத்துகள், இறைத்துகளுக்கு மூலப்பொருளாக இருப்பது பரம்பொருள். கருத்தோன்றி விண்ணறிந்து அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம். இப்ப நாம பார்க்கிற அத்தனை பொருட்களும் தெய்வம். உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம். எத்தனை உயிரினங்கள் இருக்கிறது இந்த உலகத்துல? 80 லட்சம் உயிரினங்கள் இருக்கிறது. அவ்வளவு உயிரினமும் தெய்வமயம். அகம் பரத்தில் லயமாகும். இப்போ அப்படியே இந்த அகம் பரத்தில் லயமாகி நிற்கிறது. அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பமாகும். இன்ப ஊற்றாக நமக்குள்ள ஊற்றெடுத்து வருகிறது. அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாத இந்த ஆனந்த அனுபவத்தை தான் மௌனம் என்றோ, வார்த்தைகளால் பேச முடியாத மௌனம். மௌன நிலையின் பெருமை யார் எவருக்கும் முன்தொடர்ந்து வாயால் சொல்லக்கூடும், சொல்ல முடியாத நிலை. மௌனமே அறிவினது அடித்தளமாம். பாருங்க, மிக விரிவு, எல்லையில்லை, காலமில்லை. மௌனத்தில் அறிவு தொய்ந்து பிறந்தால் முன்பினையும் பின்பினையும் நீக்க கற்கும். மௌன நிலை மறவாது கடமையாற்ற, இந்த நிலையை நீங்க மறவாம கடமையை செய்ய செய்ய உங்களுக்குள்ள மென்மை உருவாகும், இன்பம் உருவாகும், நிறைவு உண்டாகும், வெற்றியும் அமைதியும் உண்டாகும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க.